ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி கேஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஈஸி கேஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் உங்களுக்கு வந்து உங்களுடைய காசை வந்து வச்சிருக்கலாம். ஸோ ஈஸி கேஷ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். ஸோ கம்யூனிட்டி டேப்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸி கேஷை பற்றி வீடியோ போடவா இல்லாட்டி பேபாலை பற்றி வீடியோ போடவா அப்படின்னு ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேபால் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. பட் பேபால் பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ பேபால் பற்றி அடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஈஸி கேஷை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி கேஷில் என்னென்ன விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும், எப்படி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும், ஈஸி கேஷ்க்கு எப்படி டாப் அப் பண்ணணும், எப்படி வித்ட்ரா பண்ணணும், என்னென்ன விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஈஸி கேஷை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சகல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால இந்த வீடியோ வந்து கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்கள் ஈஸி கேஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஈஸி கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி கேஷில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட கட்டாயம் ஈஸி கேஷை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணலாம். இதுதான் ஈஸி கேஷில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த விஷயங்களை பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஈஸி கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணலாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் ஈஸி கேஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் ஏன் ஈஸி கேஷ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கிற ஏர்னிங்ஸை ஈஸி கேஷ்க்கு வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதுக்காகவும் ஈஸி கேஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால ஈஸி கேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான தேவையா இப்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயலாக் சிம் இல்லாட்டி ஹட் சிம் வச்சிருந்தாலே இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த 2 சிம்மை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். சோ டயலாக் சிம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஈஸி கேஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அக்கௌண்ட் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்டான அக்கௌண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிக் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000 வரையும் நமக்கு வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதே அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வரை நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். இதே பாத்தீங்கன்னா நீங்க வந்து பவர் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா கட்டாயம் நீங்க உங்களுடைய கஸ்டமர் சென்டருக்கு வந்து போய் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். சோ அதுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கு. சோ இதே பாத்தீங்கன்னா கிளாசிக் அக்கௌண்ட், அதாவது சாதாரணமா உங்களுக்கு வந்து மணி வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு 10,000க்குள்ள வந்து வித்ட்ரா பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து உங்களுடைய மொபைல் போன் மூலமாகவே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வித்ட்ரா பண்ணவே முடியும். உங்களுக்கு வந்து மணி டிபாசிட் பண்ணி வச்சு அதுல இருந்து பில் பேமெண்ட்ஸையும் பே பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸி கேஷ் மூலமாக அவைலபிளா இருக்கு. சோ ஈஸி கேஷ்க்கு வந்து எப்படி டாப் அப் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருந்திருக்கும். சோ அந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்டாவே நம்ம சொல்லிரலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல இருந்து கூட உங்களுக்கு வந்து ஈஸி கேஷ்க்கு வந்து இப்ப டாப் அப் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி கேஷ் டீலர்ஸ், அதாவது மர்ச்சன்ட் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி டீலர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க காசை பே பண்ணி உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு வந்து டாப் அப் பண்ணலாம். சோ உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு டாப் அப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் தான் ஈஸி கேஷ் நம்பரா இருக்கும். சோ அதை வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் அப் பண்ணலாம். சோ இதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ வித்ட்ரா பண்றது அப்படின்னா இதுல எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க்ல வந்து வித்ட்ரா பண்ணலாம். சோ கமர்ஷியல் பேங்க்ல கார்ட்லெஸ் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி கேஷ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணலாம். சோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஈஸி கேஷ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முன்னாடி அவங்களுடைய வெப்சைட் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. சோ அதுல சகல விதமான டீடைல்ஸையும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டீடைல்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஈஸி கேஷ் அக்கவுண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதுல கிரியேட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஈஸி கேஷ் அக்கவுண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸி கேஷ் அப்படிங்கிற சைட்டுக்கு வந்து போய் பார்க்கலாம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுதான் அவங்களுடைய சைட். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸி கேஷ் அப்படிங்கிற சைட்டில் தான் இருக்கும். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகல விதமான டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஒர்க் பண்ணுறாங்க, அது எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முன்னாடி நம்ம கட்டாயம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன நம்ம என்னென்ன அக்கௌண்ட் டைப் வந்து அவைலபிளா இருக்கு, கிளாசிக் அக்கௌண்ட்டா பவர் அக்கௌண்ட்டா அப்படின்னு நம்மளுக்கு இங்க வந்து பார்க்கலாம். ஸோ சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி டாப் அப் பண்றது, எப்படி வித்ட்ரா பண்றது, எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சகல விதமான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே
பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸி கேஷில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுக்கு சைட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் சைட்டில் நம்ம பார்க்குறது மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனில் #111# அப்படின்னு டயல் பண்ணுங்கள். டயல் பண்ணி உங்களுடைய டயலாக் நம்பராக இருந்தால் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ டயலாக் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெல்கம் டு ஈஸி கேஷ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படின்னு கிளிக் பண்ணி சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏன் இந்த ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த விஷயங்களை வந்து பார்க்கணும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே செக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 1 கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணி அக்செப்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து என்ன பேமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணுறதுக்கா, இல்லாட்டி ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கா, இல்லாட்டி பிஸ்னஸ் ட்ரான்சிஷனா, இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து தேர்டாக இருக்க பிஸ்னஸ் ட்ரான்சிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸில் என்னென்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து இந்த ஈஸி கேஷ்க்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இன்கம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம வந்து இதில் கட்டாயம் கொடுக்கணும். அப்ளிகேஷனில் நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுலேருந்து வருதுன்னு. ஸோ நீங்கள் சேலரியாக இருந்தால் சேலரின்னு கொடுக்கலாம், கமிஷனாக இருந்தால் கமிஷன் அப்படின்னு கொடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டாக சேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈஸி கேஷில் வந்து இந்த பின் நம்பர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த பின் நம்பர் தான் நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பேமெண்ட் மேக் பண்ணுறீங்கன்னா இந்த பின் நம்பர் கட்டாயம் தேவைப்படும். அதனால நல்ல ஞாபகம் இருக்க பின் நம்பரை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு 4 டிஜிட் உள்ள ஒரு பின் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ணலாம். ஸோ என்டர் பண்ணோடனே திருப்பி ரீஎன்டர் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுடைய அந்த பின் நம்பரை வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை மறுபடியும் ரீஎன்டர் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஸோ சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஈஸி கேஷில் வந்து 10,000 ரூபீஸை வந்து லிமிட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ நம்மளுடைய ஈஸி கேஷ் சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு மெசேஜும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், நவ் யூ கேன் என்ஜாய். நம்மளுக்கு வந்து இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 99 கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நவ் யூ கேன் என்ஜாய் மேக்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி அண்ட் ஈஸி கேஷ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபுல் விஷயங்களும் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி கேஷ் வந்து ஆக்டிவ் ஆகிருச்சு. ஸோ இந்த அளவு மெத்தட் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவு மெத்தடை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து சாதாரண ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் நார்மல் கீபேட் இருக்க ஃபோனில் கூட உங்களுக்கு வந்து ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கட்டாயம் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. இதே ஸ்டெப் தான், இதே விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கீபேட் இருக்க ஃபோன்லையும் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸி கேஷ் அக்கௌண்ட் வந்து ஈஸியாகவே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து இதை வந்து நம்ம அப்ளிகேஷனில் லாகின் பண்ணி பார்க்கலாம். உண்மைக்குமே இன்னும் பல சர்வீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சர்வீஸை நம்மளுக்கு அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அதையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் போயிட்டு ஈஸி கேஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஈஸி கேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்னு என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதில் கொடுத்த, அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை எந்த மொபைல் நம்பரில் பண்ணமோ, டயலாக் நம்பரில் பண்ணமோ அந்த டயலாக் நம்பரை தான் இந்த இடத்துல என்டர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கு பிறகு சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீப் மீன் சைன்ட் இன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நேரமும் சைன் இன் பண்ணியே வைக்கவா அப்படின்னு. ஸோ விருப்பம்னா உங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சைன் இன் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் வந்து கிடைச்சிருச்சு. அதை கிடைச்சதுக்கு பிறகு ஓகே அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஐக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சென்ட் மணி, பில் பேமெண்ட், ரெமிட்டன்ஸ், பேமெண்ட் மெர்ச்சன்ட் அண்ட் இன்ஸ்டிடியூட் பேமெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ஸ்லி யூஸ்ட் ஆஃபர்ஸ் மை QR. ஸோ இதில் QR மூலமாகவும் உங்களுக்கு வந்து பே பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸை வந்து பண்ணலாம். ஸோ சென்ட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டப் பண்ணலாம். டப் பண்ணோன்னா அலோவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்டர் யுவர் நேமோ நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் என்டர் பண்ணலாம். ஸோ விருப்பம்னா உங்களுக்கு வந்து என்டர் பண்ணலாம். நான் ஒரு நம்பர் என்டர் பண்றேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்பர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய பேலன்ஸ் வந்து 0 தான் இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்காக சென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பின் நம்பர் என்டர் பண்ண சொல்றாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் போது நம்ம யூஸ் பண்ண பின் நம்பர் தான் கட்டாயம் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ அதனால நல்ல ஞாபகம் வச்சிருக்க பின் நம்பரை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அதுக்காக தான் சொன்னேன். ஸோ நீங்க மணி சென்ட் பண்றதா இருந்தாலும் சரி, மணி வித்ட்ரா பண்றதா இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயத்துக்கும் நம்மளுக்கு வந்து கட்டாயம் இது வந்து தேவைப்படும். ஸோ நம்ம அதை என்டர் பண்ணிட்டோம்.
பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணோம் நம்மளுக்கு இப்படி லோட் ஆகும். இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு ஷோ ஆகுது. இதே பேலன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து அவங்க எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க்ல வித்ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈஸி கேஷை வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரீலோட் ஷாப்போ இல்லாட்டி யாராச்சும் இந்த ஈஸி கேஷை வந்து டீல் பண்றாங்க, அதாவது செலரா வந்து இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த ஈஸி கேஷ் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ல போயிட்டு உங்களுக்கு வந்து கார்ட்லெஸ் வித்ட்ரோவல் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ண மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி இந்த பின் நம்பர் என்டர் பண்ணினா உங்களுக்கு வந்து ஏடிஎம் மூலமாகவும் இதே விஷயத்தை வந்து பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி கேஷுக்கு வந்து உங்களுடைய எந்த ஒரு ப்ராஃபிட் வந்துட்டாலும் கட்டாயம் உங்களுக்கு கைக்கு கிடைச்ச மாதிரி தான். ஸோ அந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ அது ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பில் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பேமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூட்டிலிட்டி பேமெண்ட்னா வாட்டர் போர்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதுக்கப்புறம் பில்ஸாக இருந்தாலும் சரி, டயலாக் டிவியாக இருந்தாலும் சரி, சிடிஎம்ஏ, ஹச், எட்டிசலாட் எல்லா கனெக்ஷன்ஸுக்குமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பில் பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாச்சும் பில் பேமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மேலே சர்ச் பண்ணி கூட உங்களுக்கு வந்து அதை பார்த்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த அளவு விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மணி வித்ட்ரா பண்ணலாம். இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டை வந்து டாப் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேங்கிங் மூலமாகவும் டாப் அப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி கேஷ் செல்லரை வச்சு கூட உங்களுக்கு வந்து டாப் அப் பண்ணலாம். உங்களுடைய நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை பே பண்ணீங்கன்னா அவங்க வந்து டாப் அப் பண்ணிடுவாங்க. அது ஒரு ஈஸியான மெத்தடாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் இவங்க வந்து மெயினாக மென்ஷன் பண்ணி இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் கூட உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இதில் அவைலபிளாக இருக்கு. அந்த விஷயம் தான் நம்மளுக்கு வந்து இதில் பண்ணது ஒரு பெஸ்ட்டான விஷயமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஏர்னிங்ஸ் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சுன்னா அதையும் இதன் மூலமாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அதுவும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏடிஎம் கமர்ஷியல் பேங்க் எந்த ஒரு ஏடிஎம் இருந்தாலும் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி வித்ட்ரோவலும் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சேவையுமே நம்மளுக்கு இதில் பண்ணலாம். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெனு பார் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு மினி ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பின் அப்படின்னா பின்னை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட நம்மளுக்கு வந்து இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம எந்த ஒரு நம்பரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பரும் இந்த இடத்துல சேவ் ஆகியிருக்கும். ஸோ ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அதையும் பார்க்கலாம். ஸோ ஈஸி கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த அப்ளிகேஷன்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான். யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு பேமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்போது இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஈஸி கேஷ் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாட்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இப்போ அதை பற்றி ஒரு ஐடியா வந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஈஸி கேஷை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஈஸி கேஷ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர என்னமாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.